எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், ஸஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்றுதலவட்டுமாக. இஸ்லாமிக் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்டுடைய புதிய வெளியீடு தான் சிறுபான்மை முஸ்லிம்களுக்கான சட்டம். இந்தியாவில் பெரும்பாலும் இது குறித்து யாரும் அவ்வளவாக பேசியிராத ஒரு கருப்பொருளில் இந்த புத்தகம் வெளிவருகிறது. முஸ்லிம்கள் சிறுபான்மையாக வாழக்கூடிய நாட்டில் அவர்களுக்கென்று தனி சட்டம் இருக்கிறதா, அப்படி ஷரியத்தில் ஒரு சட்டம் இருக்கிறதா என்ற அந்த கேள்வி எல்லோருடைய மனதிலும் விழும். அந்த கேள்விக்கான விடையை இந்த புத்தகம் தருகிறது. உண்மையில் ஒரு முஸ்லிம் உலகத்துடைய எந்த பகுதியில் வாழ்ந்தாலும் ஷரியத்துடைய சட்டங்களை பின்பற்றுவதற்கு சாக்குப்போக்குகள் சொல்லி அதிலிருந்து ஒளிந்து மறைந்து வாழாமல் முஸ்லிம் ஷரியத்துடைய சட்டங்களை பின்பற்றியே தர வேண்டும். எனவே சிலபோது அவனுக்கு அந்த ஷரியத்துடைய சட்டங்களை பின்பற்ற முடியாத சூழல்கள் உருவாகலாம், இக்கல்கள், சிக்கல்கள், பல பிரச்சனைகள் உருவாகலாம். எனவே எல்லா நேரத்திலும் ஷரியத்துடைய சட்டங்களை எவ்வாறு பின்பற்றுவது என்பது குறித்து இந்த நூல் பேசுகிறது. இந்தியா போன்ற நாடுகளில் வாழக்கூடிய வசிக்கக்கூடிய முஸ்லிம்கள் இங்கே சிறுபான்மையினராகத்தான் வசித்து கொண்டிருக்கிறோம். எனவே இங்கே நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய சவால்கள், அதிலும் குறிப்பாக ஷரியத்துடைய சட்டங்களை பின்பற்றுவது தொடர்பாக நமக்கு இருக்கிற பெரிய சவால்கள் ஏராளம் இருக்கிறது. இந்த சவால்களுக்கு இடையாக உண்மையில் சிறுபான்மையினர் என்றால் என்ன, சிறுபான்மையினருக்கான சட்டம் என்றால் என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலகட்டத்தில் இவ்வாறு ஒரு சட்டம் இருந்ததா, இஸ்லாமிய ஷரியத்திலேயே இவ்வாறு ஒரு சட்டம் இருக்கிறதா, அல்லது பெரும்பான்மையினர் வேறு மதத்தை, மார்க்கத்தை, சமயத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நாட்டில் சிறுபான்மையராக இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் வசிக்கலாமா என்ற ஒரு கேள்வி கூட சமகாலத்தில் எழுப்பப்பட்டது. இவை எல்லாவற்றுக்குமான பதில்களை இந்த புத்தகம் நமக்கு தருகிறது. இதுதான் சிறுபான்மை முஸ்லிம்களுக்கான சட்டம். உண்மையில் இந்த புத்தகத்தில் நாம் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னவென்றால் சாதாரண புத்தகத்திலிருந்து வேறுபடுகிறது. உதாரணமாக யூசுஃபுல் கர்லாவி அவருடைய ஹலால் ஹராம் என்ற புத்தகத்தை இஸ்லாமிக் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் நிறுவனத்தார் வெளியிட்டார்கள். அதிலிருந்து முற்றிலும் இந்த புத்தகம் வேறுபடுகிறது. அது ஹலால் என்ன, ஹராம் என்ன இஸ்லாத்தில் என்று பேசும். ஆனால் இது ஹலாலை குறித்தோ ஹராமை குறித்தோ பேசாமல் ஷரியத்துடைய சட்டங்கள் சிறுபான்மையினருக்கு எவ்வாறு இலகுவாக்கி கொடுத்திருக்கிறது இந்த மார்க்கம் என்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கான நிறைய பதில்களை சொல்லி இருக்கிறார்கள். உதாரணமாக நீங்கள் பார்த்தால், கணவன் முஸ்லீமாக இருப்பார், மனைவி இஸ்லாத்துக்கு வந்திருக்க மாட்டார், ஆனால் கணவன் மனைவியாக அவர்கள் இப்போதும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவ்வாறு வாழுவதற்கு ஷரியத்தில் அனுமதி இருக்கிறதா, அல்லது ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார், அவர் பழைய பெயரிலே இருக்கலாமா என்று அதற்கான சட்டம் என்ன, எனக்கு அந்த பழைய பெயரே பிடிச்சிருக்கு, நான் அந்த பெயரை வைக்கலாமா, அதற்கான சட்டம் என்ன. அதே மாதிரி நாங்கள் சிறுபான்மையினராக இந்த நாட்டில் வாழுகிறோம், எனவே பெரும்பான்மை நாட்டினுடைய சட்டத்தை கட்டாயம் மதிக்க வேண்டுமா, அல்லது அதை நான் அலட்சியம் செய்ய வேண்டுமா என்பது போன்ற கேள்விகள் எல்லாருடைய மனங்களிலும் விடும். இப்படி நிறைய கேள்விகள் இருக்கிறது. ஜும்மா குத்துபா தமிழில் செய்யலாமா, வேறு மொழிகளில் நடத்தலாமா என்பது போன்று. அது மட்டுமல்ல, நாம் அன்றாடம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கிறது. உதாரணமாக உணவு விடுதிகளில் அல்லது ஹலால் என்று பெயர் பொறிக்கப்பட்ட இடங்களில், ஹோட்டல்களில், உணவகங்களில் சென்று அந்த ஹலால் என்று எழுதப்பட்டதையே நம்பி நாம் சாப்பிடலாமா என்பது போல ஒரு 20-25 கேள்விகளுக்கான பதில்கள். அது மட்டுமல்ல, சிறுபான்மை முஸ்லிம்களுக்கான சட்டம் என்றால் என்ன, அப்படி ஒரு சட்டம் இருக்கிறதா, இந்த சட்டத்துடைய நோக்கம் என்ன, இந்த சட்டத்துடைய அடிப்படை விதிகள் என்ன, எங்கிருந்து இது எடுக்கப்படுகிறது என்பது போன்ற கேள்விகளுக்கெல்லாம் இந்த சட்டம் பதில் தருகிறது. பெரும்பாலும் முஸ்லிம்களுடைய உள்ளங்களில் நிலவக்கூடிய அநேக குழப்பங்கள், சந்தேகங்கள், ஐயங்களுக்கு இந்த புத்தகம் ஒரு விடையாக அமையும் என்ற நம்பிக்கையில் சிறுபான்மை முஸ்லிம்களுக்கான சட்டம் என்ற இந்த நூலை IFP நிறுவனத்தார் வெளியிடுகிறார்கள். வாசித்து பயன்பெறுமாறு வாசகர்களை கேட்டுக்கொள்கிறோம்.